வணங்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஹானர்னு ஒரு நியூ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஏகப்பட்ட லா சீரிஸ் பார்த்துருக்கலாம். அதை தொடர்ந்து இந்த லா சீரிஸ் கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. டெஃபினெட்லி இந்த சீரிஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சீரிஸோடைய ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸே செம சஸ்பென்ஸ் த்ரில்லராக மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குன்ற மாரி காக்க வைக்கிற மாரியான ஒரு சீரிஸாக தான் இது எனக்கு அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் நம்ம டேரெக்டாக சீரியஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்திலே கொரியாவில் எவ்வளோ செக்ஸ் கிரைம் நடக்குதுன்ற விஷயத்தை நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சீரிஸ் முழுக்கவே அப்படி தான் மூவ் பார்க்க போகுது. அதில் தான் ஏகப்பட்ட விஷயங்களையும் இன்ட்ரெஸ்டிங்காக மேக் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வந்து எல்என்ஜேன்னு ஒரு லா ஃபார்ம் இருக்குது. அந்த லா ஃபார்ம் மேக்ஸிமம் பெண்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்லையும் அந்த மாதிரியான ஒரு கேஸை தான் இவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதாவது யோஜியாங்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை சியாக்குன்னு கூடிய ஒரு ஆள் ரேப் பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு ஆக்டராக இருக்காரு. அதை வச்சு தான் இந்த எபிசோடை மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம முதல்ல இந்த கதையோடைய மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். முதல்ல இருக்கிறவங்களுடைய பேர் ஜின்னுன்றது, ரெண்டாவதாக இருக்கிறவங்களுடைய பேர் யோனுன்றது, மூணாவதாக இருக்கிறவங்களுடைய பேர் தான் கங்குன்றது. இந்த 3 பேருமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் யோஜியாங்னு கூடிய ஒரு மைனர் பொண்ணு, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு ஒரு ஆக்டர் ரேப் பண்ணியிருக்கான். அவனுடைய பேர் சேவ்க்குன்றது. அதில் அந்த பொண்ணு இப்போதைக்கு தீர்ப்பு தர வேண்டியது. ஆக்சுவலி முன்னவே உங்ககிட்ட வீடியோ ஆதாரம்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த பொண்ணை கோர்ட்டில் இறங்கி தீர்ப்பு தரணுன்ற மாரி எதிர்த்தரப்பில் பேசியிருக்காங்க. அதில் இந்த பொண்ணை இப்போதைக்கு ஜின் கோர்ட்டுக்கு கூட்டாராங்க. அதெல்லாம் நம்ம காமிச்சிட்டு இந்த பக்கம் நமக்கு யோனை காமிக்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு ஒரு டிபேட் ஷோவில் கலந்துருக்காங்க. எதிர்த்தரப்பில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மைனரை ஒருத்தவங்க ரேப்பே பண்ணல, ஆனால் அந்த மைனர் ரேப் பண்ணிட்டாங்கன்னு கிளைம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஒருத்தவங்க மைனராக இருக்காங்கன்றதுக்காகவே ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான்றதை அக்செப்ட் பண்ணலாமா? ஒருவேளை அவங்க பையான சாட்சியை கூட தர வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்படி நம்மளால் நம்ப முடியும்? அவங்கள நம்மளால் விசாரிக்கவே முடியாதா? ஒருத்தவங்க மைனர்ன்றதுக்காகவே கண்மூடித்தனமாக நம்பிட முடியாதுன்னு சொல்ல அதுக்கு யோன் சரியான ஒரு அடி தராங்க. ஒருவேளை உங்களே ஒருத்தவன் ரேப் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் எப்படி பதில் தருவீங்க? உங்களை மற்றவங்க நம்பலனா அது எப்படி உங்களுக்கு இருக்கும்? நாங்கள் மொத்தத்தையும் விசாரித்து தான் பக்காவாக பண்ணுறோம், எல்லாத்தையும் பற்றி எங்களுக்கு தெரியுன்ற மாரி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்டெல்லாம் சொல்லி சிம்பிளாக அவங்களுடைய வாயை அடைச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை தான் யோனை ப்ரெசன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஜின்னோடைய அந்த ஷாட்டுக்கு வரும். இப்போது யோஜியாங்க சாட்சி தரணும்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் யோஜியாங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் இந்த இடத்துல ஜின்னை எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறாங்க. நீ உண்மையை மட்டும் சொல்லு, கடைசியில் நமக்கு தான் ஏற்ற மாரி தீர்ப்பு கிடைக்கும். எதை பற்றி நீ பயப்படாத, நடந்த மொத்த உண்மையும் அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது தப்பான விஷயம் தான். இவங்க கிட்ட முன்னே வீடியோ இருக்குது, வீடியோ சாட்சியாகவே இவங்க ஒப்படைக்கலாம். ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கவங்களா யோஜியாங் தான் முன்னாடி வரணும்னு கேட்டிருக்காங்க. அதில் வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு யோஜியாங்க உள்ளார அனுப்புகிறாங்க. யோஜியாங் உள்ளார போகும்போதே அந்த சியோக்கு ஒரு மாதிரி நக்கலாக தான் பார்க்குறாரு. அதில் யோஜியாங்க்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் டிஃபென்ஸ் அட்டானியுமே இவங்க கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு. நீங்கள் இப்போதைக்கு என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் சியோக்கை பாரில் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் அவர் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, நீங்கள் போகும்போது அவர் ரேப் பண்ணாதான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்ற மாரி இவர் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்ல அது மொத்தத்தையுமே யோஜியாங் லைட்டாக யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல யோஜியாங் முன்னவே அடிப்பட்ட சில ஸ்டில்ஸ் எல்லாம் காமிச்சிருந்துருப்பாங்க. அதெல்லாம் காமிச்ச டிஃபென்ஸ் அட்டானி நெக்ஸ்ட் என்ன கேட்குறான்னா, நீங்கள் 2 பேருமே உண்மையாலுமே எங்கே சந்திச்சிங்கன்ற மாரி ஒரு கேள்வியை கேட்க அந்த கேள்வியை கேட்டு யோஜியாங் அதிரி போயிடுறாங்க. யோஜியாங்கால் அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் முதல்ல பாரில் சந்திச்சதாக தான் கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யோஜியாங் பாரை விட்டு வேறு ஒரு இடத்துல சியோக்கை சந்திச்சிருக்காங்க. அது எந்த இடம்ன்றது இந்த இடத்துல இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. அதை யோஜியாங்கும் சொல்ல மறுக்கிறாங்க. இதே கேள்வியை எடுத்துன்னு போய் சியோக் கிட்ட கேட்டால் அந்த இடத்துல சியோக் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை, மேபி நாங்கள் 2 பேரும் பாரை தாண்டி வேற எங்கேனாச்சும் சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த கேள்வியை மூடி மறைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு யோஜியாங்குடைய காது கேட்குற மாரி மட்டும் டன்டாரான்னு ஒரு வார்த்தையை சொல்ல அதை கேட்டு யோஜியாங் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோஜியாங் கிட்டேருந்து ஒரு ஆன்சர் வர கிடையாது. இதை பார்த்து ஜட்ஜ் என்ன பண்ணுறான்னா, நெக்ஸ்ட் ட்ரையலில் இதை பார்த்துக்கலான்ற மாரி சொல்லிடுறாரு. அப்படியே இந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நமக்கு கங்கு காமிக்கிறாங்க. இவங்க தான் இப்போதைக்கு எல்என்ஜேவோடைய சிஓவாக இருக்காங்க. ஏன்னா இவங்க அம்மா தான் கிட்டத்தட்ட சேர் உமனாக இருக்காங்க. அதில் மொத்த பொறுப்புமே இவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போதைக்கு கங்குடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை ட்ராப் அவுட் பண்ண சொல்கிறாங்க. யோஜியாங் கேஸை பற்றி தான் இவங்க பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு சியோக்குடைய ஃபேன்ஸில் எல்என்ஜே மேலே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சியோவுக்கு ஒரு ஆக்டர்ன்றதுனால அவருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. அவங்க மொத்த பேருமே எல்என்ஜே மேலே வெறுப்பாக இருக்காங்க. அதில் இந்த கேஸை நிறுத்த சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற இதை நிறுத்த மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. என்னால் கண்டிப்பாக இந்த கேஸை ட்ராப் அவுட் பண்ண முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக இந்த எல்என்ஜே ஆரம்பிச்சிச்சுன்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? பெண்களுடைய தனி உரிமையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த எல்என்ஜே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் நான் இன்னும் போராடுறேன், இதுக்கப்புறமும் போராடுவேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் நான் இன்னும் போராடுறேன்ற மாரி சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்ல இதை கேட்டு கங்கோடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் வேறு முடிவு கிடையாது, நீ இந்த கேஸை ட்ராப் அவுட் பண்ணலாம், நான் உங்கள் பட்ஜெட்டை 50% குறைச்சிடுவேன்ற மாரி சொல்ல
ஆனால் அது எதுக்குமே கங் பயப்படுற மாரியே தெரியல. எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த கேஸை நாங்கள் ட்ராப் அவுட் பண்ண போகிறது இல்லைன்ற மாரி ஒரே முடிவில் தான் கரெக்டாக இருக்காங்க. கங்கோடைய அம்மாவுக்கும் இவன் மாற மாட்டா போலன்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க லிஃப்ட்டில் வராங்க. லிஃப்ட்டில் வரும்போது கூட எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கங் எடுத்தது ஒரே முடிவுன்ற மாரி அதில் போல்டாக தான் நிற்கிறாங்க. இதிலே கங்கோடைய கேரக்டரை நல்லாவே அவங்க காமிக்கிறாங்க. இந்த பக்கம் இவன் காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருந்திருப்பாங்க. அந்த சமையல் தான் எதிர்ச்சியாக ரிப்போர்ட்டர் லீயை சந்திச்சிருப்பாங்க. இந்த ஆள் வேறு யாரும் கிடையாது, ஆரம்பத்தில் ஜின்னு ஒருத்தவங்களை பார்த்தோம்ல, அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இவர். அந்த சமயத்தில் இவருமே லேப்டாப்பில் வேலை செஞ்சுருக்கும் போது அப்போ தான் யோன்மே வந்து பேச செஞ்சுருப்பாங்க. யோன் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவருமே அப்படியே காஃபி வாங்க போவார். இவர் காஃபி வாங்குற கேப்பில் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அது யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா யோஜியாங் கிட்டேருந்து வந்திருக்கு. இந்த விஷயத்த நல்லாவே யோன் கவனிச்சுக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இவங்க திரும்ப அவங்களுடைய லா ஃபார்முக்கு போகிறாங்க. அந்த இடத்துல தான் ஜின்மே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு ஜின் வந்து யோஜியாங் சியோக் இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு எங்கே சந்திச்சாங்கன்ற விஷயத்த தேடலான்னு இருக்காங்க. இவங்க எவ்வளவோ யோஜியாங் கிட்ட கேட்டுட்டாங்க, ஆனால் யோஜியாங் ஆன்சர் பண்ண கிடையாது. அதில் இவங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சிருப்பாங்க, இந்த விஷயம் மட்டும் நெக்ஸ்ட் ட்ரையில் நம்ம நிரூபிக்கலாம், அதில் கண்டிப்பாக சியோக் தான் ஜெயிப்பார்னு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் யோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரிப்போர்ட்டர் லீக்கு யோஜியாங் கால் பண்ணியிருப்பாங்களே, அதில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார எதனா தொடர்பு இருக்கும், அது மூலியமாக நீ போய் கேளுன்ற மாரி இவங்க ஜின்னை தூண்டி விட, சரி ஜின்மே வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ரிப்போர்ட்டர் லீயை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட லைட்டாக வழிஞ்சு பேசுகிற மாரி பேசி இவர்கிட்ட இந்த உண்மையை கறக்கலான்னு இருக்காங்க. அது வகையில் அவர்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருந்த வகையில் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி யோஜியாங்க சியோக்கு ஃபஸ்ட் எங்கே சந்திச்சிருக்காங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூஷன் சைட்டில் தான் இவங்க சந்திச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜின் பேசுகிற கேப்லேயே பின்னாடி இருந்த ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்துருவாங்க. அதை ரிப்போர்ட்டர் லீ கவனிக்க கிடையாது. ரிப்போர்ட்டர் லீ ஜின்னோடைய அழகில் மயங்கிறதுனால அப்படியே ஒரு ஜின் கிட்ட நெருங்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஜின்னுக்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இவங்க ரெண்டு பேருக்குள்ளார அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம காமிக்கல, ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஜின்மே நடந்த மொத்த உண்மையுமே இவங்களுடைய ஆட்கள் கிட்டே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜின் ஒரு ஸ்டிக்கி நோட்டை ரிப்போர்ட்டர் லீயோடைய ஹவுஸ்லேருந்து எடுத்து வந்திருப்பாங்களே, அதில் ஒரு இன்ஃபார்மேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த இன்ஃபார்மேண்ட்டுக்கு சியோக்கை பற்றி எதனாச்சும் தெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு இவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா முன்னவே இந்த இன்ஃபார்மெண்ட் ப்ராஸ்டியூட்டாக இருந்த மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபார்மெண்ட் ஏகப்பட்ட ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி சியோக்கு எவ்வளோ கேடு கெட்டவன்ற விஷயம் தெரிய வருது. சியோக்கு வந்து யோஜியாங் கிட்ட மட்டும் தப்பாக நடந்துக்கல, ஏகப்பட்ட லேடிஸ் கிட்ட தப்பாக நடந்திருக்கான்ற விஷயம் அந்த இன்ஃபார்மெண்ட் மூலியமாக நம்ம ஆட்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு முக்கியமாக தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிற சியோக் ரேப் மட்டும் பண்ணல, அவன் அதிகமாக ட்ரக் யூஸ் பண்ணுறன்ற விஷயமும் தெரிய வந்திருக்கும். அதில் கங் ஒரு பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் ட்ரக் பண்ணுற விஷயத்தை வெளியே லீக் பண்ணிடுறாங்க. அதில் போலீஸ் வந்து சஸ்பிஷியஸில் இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்தி இருக்கும்போது அந்த இடத்துக்கு கண் வந்து யோஜியாங்க நீயும் எங்கே பார்த்த, அந்த இடத்துல நடந்த உண்மையில் நீ சொல்லணுன்ற மாதிரி சொல்லி அவரை சமயம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு ட்ரக் எடுத்த மாரி ஏகப்பட்ட பெண்கள் கூட இருந்த மாதிரியான சில ஃபோட்டோஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குது. அதெல்லாம் லீக் பண்ணுறோன்னு இவனை மிரட்டும் போது இவன் கடைசியாக மொத்த உண்மையுமே ஒத்துக்கிறான். இவன் மேலே தான் தப்புன்ற மாரி கடைசியாக மொத்த விஷயத்தையுமே கங் நிரூபிச்சிட்டாங்களே. அது மட்டும் இல்லாமல் கங் வந்து இவனை பற்றின மொத்த உண்மையிலுமே வெளியே சொல்லியிருக்காங்க. கங் கிட்ட இவன் ட்ரக் எடுத்ததுக்கான ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கும். அதை மொத்தத்தையுமே அவங்க முன்னவே லீக் பண்ணிட்டாங்க தெரிய வருது. இது மூலியமாக சியோக்கு ஏற்ற தண்டனை கிடைக்க போகுதுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இதுவே இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் லீயை காமிச்சா அவர் வேலை செஞ்சிருக்கும்போது எதிர்பாராத வகையில் சில ஆட்களை இவங்களை தேடி வர மாதிரி தெரியுது. அவங்க யாருன்ற விஷயம் நமக்கு தெரியல, ஆனால் பிளாக் கலரில் கோட் சூட் மட்டும் போட்டிருக்காங்க. அதில் இவர் ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்க, இவர் பயந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இந்த இடத்துல யோனுமே பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி யோனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். யோனும் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அதில் யோனுமே வைப் டே செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யோனுக்கு எதனாச்சும் சம்பவம் நடந்திருக்குமான்னு நமக்கு தெரியல. யோன் எதை கண்டாலும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் தெரியுது. இவங்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது இப்போதைக்கு யோஜியாங்க பற்றின மொத்த உண்மையுமே வெளியே வந்துடுச்சான். யோஜியாங்க ஐடென்டிட்டியை எவனோ ஒருத்தன் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அதே வகையில் யோஜியாங்கமே ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போகும்போது அந்த இடத்துல இவங்க நியூஸை பற்றி தான் கேஷியர் பார்த்துன்னு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க பயந்துக்கிட்டு வெளியே வரும்போது மொத்த பேருமே யோஜியாங்குடைய நியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் யோஜியாங் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் இவங்களை ஏற்றுற மாரி வர, அதுலேருந்து யோன் தான் இவங்களை காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் யோஜியாங் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க தெரிஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரது மட்டும் இல்லாமல் இவங்க யோஜியாங் கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதை கண்டுமே பயப்படாத, நீ இப்போ ஒரு வேளை இப்படி கோழையாட்டு இருந்தனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீ பண்ணுற மொத்த விஷயங்களுமே தப்புன்னு தான் நினைப்பாங்க. ஒருவேளை உன்னை யாருமே ரேப் பண்ணல, நீ எதாவது தனியாக போயிருக்கன்னு யோசிப்பாங்க. அதில் மற்றவங்கள அப்படி யோசிக்க விடாத, நீ தான் இந்த இடத்துல போராடணும், நீ தொடர்ந்து உயிரோடு இரு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ போராடு, உன்னோட எதிர்காலத்தை பற்றி யோசி, உனக்கு பின்னாடி இருக்கிற ஆட்களை பற்றி யோசின்னு ஒரு சின்ன மோட்டிவேஷனை இவங்க கிட்ட தருவாங்க.
இன்னொரு பக்கம் ஜின்னை காமிப்பாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு ரிப்போர்ட்டர் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட மொத்த உண்மையுமே சொல்கிறேன். அதில் இன்னைக்கு நைட்டு என்னுடைய இடத்துக்கு வந்துடுன்ற மாரி ரிப்போர்ட்டர் ஒரு சின்ன ஹிங்க் மட்டும் தராரு. இவர் எதை பற்றி பேசுகிறான்னு தெரியல. ஒரு சின்ன ஃபைலை தரதா இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதில் என்ன இருக்குன்ற விஷயம் நமக்கு ஃபுல்லாக தெரியல. அதெல்லாம் காமிக்க அதுக்கப்புறம் ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய 10th ஆனிவர்சரி நடக்குது. அதாவது இப்போது எல்என்ஜேவுக்கு ஒரு 10th ஆனிவர்சரி நடந்திருக்கு. அதை இவங்க அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தெரியாமல் ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் இவங்க கீழே தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன டேட்டை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 592ன்ற மாரி ஒரு சின்ன டேட் மட்டும் தெரியுது. இதில் எதனாச்சும் சம்பவம் நடந்திருக்குமான்னு தெரியல. அந்த டேட்டை வேறு ரெட் கலரில் அவங்க குறித்து வச்சுருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியாக போயிடுறாங்க. அது வகையில் ஜின் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்டர் லீயை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கிறதா சொல்லியிருந்திருப்பாரு. அதை வாங்குறதுக்காக இவங்க ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர் லீயை பார்க்க போக அதுக்கேற்ற மாரி கங் அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்காங்க. ஏன்னா 10th ஆனிவர்சரி நடக்குதுல்ல, அதை இப்போதைக்கு கங் தான் அட்டன் பண்ணோம். அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது டேஜுன்னு ஒரு ஆளை கங்கோடைய அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் பேச சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கங் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு முன்னவே 2 மேரேஜ் உங்கள் அம்மாவுடைய விருப்பத்தில் நடந்திருக்கும். அதில் இவங்களுடைய 2 எக்ஸ் ஹஸ்பண்டையுமே அந்த டேஜுன்ற ஆளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுல சுத்தமாக கங்குக்கு விருப்பம் கிடையாது. அதால் தான் அவரை கொஞ்சம் ஒதுக்கி விடுறாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது இதுவே இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் லீயை பார்க்க ஜின் போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க ரிப்போர்ட்டர் லீயோடைய கதவை எவ்வளோ தட்டி பார்க்குறாங்க. அவர் திறக்கலன்னு உடனே ஸ்ட்ரைட்டாக இவங்க உள்ளார போயிடுவாங்க. அப்படியே உள்ளார போனால் தான் ஒரு அதிர்ச்சி தெரிய வருது. அங்கே ரிப்போர்ட்டர் லீ இறந்து போயிருக்காரு. அதை காமிச்சிட்டு இந்த பக்கம் 10th ஆனிவர்சரியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல யோனும் கங்கோ இருக்கும்போது திடீர்னு யாருமே எதிர்பாராததுல யோஜி அங்கே ரத்த கறியோடு அங்கே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆளை கொன்னதாக சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் மொத்த பேருமே யோஜி அங்கே தான் சுற்றி வளைக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு யோஜி அங்கோடைய உடம்புலையும் கத்தி குத்தின காயம் இருக்கிறதுனால அவங்கள இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த சைடுமே அவர் இறந்து போயிருக்காருல. அந்த இடத்துல முதல் வேலையாக ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ஃபோனை கையில் எடுத்துக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் லீயோடைய ஃபோன் அந்த இடத்துல தான் இருக்கும். அதில் இது நமக்கு தேவைப்படுன்ற மாரி இவங்க ரிப்போர்ட்டர் லீயோடைய ஃபோனை அதே இடத்துல எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபோன் பண்ணால் இவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோன் பூத்தில் அப்படியே போலீஸ்க்கு கால் பண்ணி ரிப்போர்ட்டர் லீயோடைய அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நமக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க கங்குக்குமே கால் பண்ணுறாங்க. நடந்த மொத்த உண்மையுமே கங் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க அதை தாண்டி இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் லீ கூட ஒன்றா இருந்திருக்காங்களா, செக்ஷுவலாக சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றா இருந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலி முன்னவே ஜின்னுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க தப்பான ஒரு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் லீ கூட இருந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த மொத்த விஷயமும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க ரிப்போர்ட்டர் லீயோடைய ஃபோனை ஏத்தாந்துருக்காங்க. அதில் இவங்க இப்போதைக்கு இதை பற்றி போலீஸ்கிட்ட சொல்லலான்னு இருக்காங்க. அதனால் நம்ம என்ன போலீஸ்கிட்ட போகலான்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிற கங் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போலீஸ்கிட்ட போகாத, நீ போலீஸ்கிட்ட போனால் உன்னை ப்ரைம் சஸ்பெக்டாக எடுத்துப்பாங்க. இது மொத்தத்தையும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே பார்த்துக்கலான்னு சொல்கிறோம். இதே சமயத்தில் தான் யோனை காமிப்பாங்க. அவங்க இப்போதைக்கு யோஜி அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்களே. அந்த சமயத்தில் யோஜி அங்கே ஒருத்தவங்களை கொன்னதாக சொன்னாங்க. யாரை கொன்னாங்கன்ற மாரி இவங்க கேட்கும்போது தான் அவங்க ரிப்போர்ட்டர் லீன்ற மாரி அந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் ரிப்போர்ட்டர் லீயை கொன்னதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர் லீ இவங்களை செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாரா, இவங்களை ரேப் பண்ணதா சொல்ல. அதை கேட்டு இங்கே இருக்கிற யோன் ஷாக் ஆகிறாங்க. யோனுக்கு இது ஒரு வகையில் சந்தேகமாக தான் இருக்குது. அதெல்லாம் இங்கே நடந்த மொத்த உண்மையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் லீயை பற்றி நல்லாவே ஜின்னுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே நடக்கிற மொத்த விஷயமே ஜின் நம்புற மாரியே தெரியல. அவள் ஒரு மைனர்ன்றதுக்காக அவளை நம்மளால் நம்பிட முடியாது. மேபி யோஜியாங் பொய் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீ எதுக்கு யோஜியாங் அப்படி பார்க்குற, நம்ம யோஜியாங் பக்கம் நிற்கக்கூடாது, யோஜியாங் என்னமோ ஒரு வகையில் பொய் சொல்கிறான்ற மாரி இந்த இடத்துல சொல்ல. அந்த சமயத்தில் யோனுக்கும் லைட்டாக ஜின்னுக்கும் சண்டை வர மாரி ஆகிடும். ஏன்னா ஜின் வந்து ரிப்போர்ட்டர் லீக்கு சப்போர்ட் பண்ண, அதே சமயத்தில் யோன் வந்து யோஜியாங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் 2 பேருக்குள்ளார ஒரு சின்ன சலசல பேர் போட்டுரும். அதை கங் தான் தீர்க்க செய்கிறாங்க. நமக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் இப்படியே இருங்க, யாரும் எந்த பக்கமும் போகாது. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர் லீயோடைய ஃபோனை ஜின் கிட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை ஸ்ட்ரைட்டாக யோன் கிட்ட தந்துடுறாங்க. ஏன்னா யோன் இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கு, அந்த பாஸ்வேர்ட் வேறு யாருக்கு தெரியாது. அதில் யோன் இந்த பாஸ்வேர்டை ட்ராக் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஜின்னோடைய ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவர் தான் இப்போதைக்கு ரிப்போர்ட்டர் லீயோடைய கேஸ் அட்டன் பண்ண போகிறாரு. இவருடைய பேர் சியோன்ன்றது ஆக்சுவலி ஒரு டிடெக்டிவாக இருக்கார். அதில் ஒரு ரிப்போர்ட்டர் லீயோடைய ஹவுஸை தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஜின்னுக்கு சம்மந்தப்பட்டதான் ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஜின்னுக்கு ஏகப்பட்ட தடயங்கள்லாம் கிடைக்குது. இருந்தாலும் அந்த தடயங்களை ஒரு ஓரளவுக்கு மூடி தான் மறைக்கிறாரு. ஏன்னா இவருக்கு நல்லாவே தெரியும் ஜின்னுக்கு ரிப்போர்ட்டர் லீக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சுதான் இவர் மேரேஜே பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையாக அந்த இடத்துல ஒரு ஹியரிங் வேறு கிடச்சிது. அதே மாதிரியான ஹியரிங்
இந்தமாரி ஜின் கிட்ட இருக்குன்றதுனால இவர் வேகமாக வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் போய் அந்த இடத்துல ஹீரிங் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. கடைசியாக ஜின்னை பார்க்கும்போது தான் ஜின்னுடைய காதில் அந்த ஹீரிங் இருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ தான் சியோனுக்கு பெருமூச்சே வருது. இவங்க ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டிருப்பாரு, ஆனால் அவங்க மேலே எதுவுமே இல்லைன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ரிப்போர்ட்டர் லீயோடைய கேஸ் அட்டன் பண்ணுற விஷயத்தை பற்றியும் ஜின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஜின்மே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருமே வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாரு. அந்த சமயத்தில் ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட இதேமாரி ஒரு ஹியரிங் செட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பார்க்குறேங்க. அதுலேருந்து ஒரே ஒரு ஹியரிங் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. அந்த ஹியரிங் தான் எவிடன்ஸாக போலீஸ் கிட்ட கிடச்சிருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சிட்டு இதுவே இன்னொரு பக்கம் கங்கை காமிச்சா அவங்க ஃபாரன்சிக் கிட்ட என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ரிப்போர்ட்டர் லீயோ உண்மையாலுமே யோஜியாங்க தான் கொன்னாங்களான்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கே அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நைஃப்பில் டீப்பான கைரேகைகள் போயிருக்கா. யாரோ ஒருத்தவங்க அழுத்தி பிடிச்சி தான் கத்தியை வச்ச மாரி இருக்குதா இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே இதை பார்க்கும்போது லைட்டாக யோஜாங்க தான் கொலை பண்ண மாரி இருக்குன்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் தெரிய வருது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சைடு யோனுமே ஃபோனை தந்துருந்துருப்பாங்களே ரிப்போர்ட்டர்லி இது. அந்த ஃபோன்லேருந்து சில ஃபோட்டோஸ்லாம் தெரிய வந்திருக்கும். அந்த ஃபோட்டோஸை யோனுக்கு அனுப்புகிறாங்க. சரி யோனுமே இந்த ஃபோட்டோஸை ஜின் கிட்ட காமிச்சா அந்த இடத்துல ஜின்மே அதை நம்பிடுறாங்க. ஏன்னா அதில் யூஜாங் பயப்படுற மாரி அதுக்கப்புறம் கத்தியை வச்சுருக்க மாதிரியான சில ஸ்டில்ஸ்லாம் இருக்குது. இது மூலயமா உண்மையாலுமே யோஜியாங்க ரிப்போர்ட்டர் லீ தான் ரேப் பண்ணியிருப்பாரோன்ற மாரி இவங்க ஒரு நிமிஷத்தில் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதில் இவங்களும் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது கங் தான் இந்த இடத்துல ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யோன்மே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் யோன்மே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயும் போகிற எக்ஸசைஸ் கிளாஸ்க்கு போய் அந்த இடத்துல மெடிடேஷன் எடுத்துன்னு இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு லேடிமே என்னுடைய டிவோர்ஸ் கேஸை நீங்கள் பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோன் கிட்டே கேட்க, யோன்மே நான் அந்த மாதிரியான கேஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன், என்கிட்ட சொல்லாதீங்க, வேறு சில லாயர்ஸை பாருங்கன்னு சொல்லும்போது அந்த லேடி யோன் தான் இந்த கேஸை எடுத்து எடுத்துடணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆனால் யோன் பெருசாக கண்டுக்கல. இருந்தாலும் அந்த லேடி அவங்க கார்டை மட்டும் அங்கே வச்சுட்டு போக இதே சமயத்தில் தான் யோனுக்கு ஒரு கால்மே வந்திருக்கும். அது வேறு எதுவும் கிடையாது, போலீஸ் இந்தமாரி யோஜாங்க இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்திருக்கும். அதில் யோஜாங் கிட்ட போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யோஜாங் நடந்த மொத்தத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது ரிப்போர்ட்டர் லீ தான் இவங்களை ரேப் பண்ணாதவும் அதுக்கு பயந்து ரிப்போர்ட்டர் லீயை கொன்ன விஷயத்தையும் பற்றி இவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரிப்போர்ட்டர் லீயை இவங்க தான் கொன்ன மாரி ஆகிடுச்சு. இந்த இன்ட்ராகேஷன்லாம் நடந்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யோன் வரது மட்டும் இல்லாமல் நான் தான் இவளுடைய லாயர், என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களால் எப்படி இவ்வளோ இன்ட்ராகேஷன் பண்ண முடியும்னு பேசும்போது அந்த இடத்துல இருக்கிற யோஜாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் அதுக்கு ஒத்துக்கினேன், எனக்கு இதுக்கு மேலே லாயர் தேவையில்லை, இதுக்கு மேலே நான் பட்டதே போதும், நான் தான் ஒரு கொலை பண்ணேன்னு சொன்னேன், ப்ளீஸ் என்னை ஜெயிலில் போடுங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே இந்த இடத்துல மாற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுலேயே இவனுக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரொம்ப சந்தேகத்தில் ஜின்மே இருப்பாங்க. அதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட்டர் லீயோடைய கொலீகை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவரை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் ஒரு உண்மை தெரியுது. ஆக்சுவலி அவர் வந்து ரிப்போர்ட்டர் லீயோடைய ஆஃபீஸை சுற்றி இருக்கிற சில கேமராஸை செக் பண்ணியிருப்பார். அதை செக் பண்ணும்போது தான் சில ஆட்கள் பிளாக் கலர் சூட்டை போட்டு அவரை மிரட்டுற மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். இதுக்கும் வேறு என்னாச்சும் விஷயங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமா நீ யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லேடியை பார்த்து இருந்திருப்போம். இவங்க பேர் சியோன்றது. ஆக்சுவலி இவங்க தான் இந்தமாரி ரிப்போர்ட்டர்லியோடைய இன்ஃபார்மெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் நம்ம ஆட்களுக்குமே சில இன்ஃபர்மேஷன் தந்தது. அதில் அவங்க பார்க்க போகலான்ற மாரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் முழுக்கவே செம செக்யூரியாக இருக்குது. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சில காட்ஸை தாண்டி இவங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த சியோன்ற லேடியை பார்க்க போகிறாங்க. அந்த சியோன்ற லேடி கிட்ட ரிப்போர்ட்டர் லீ கடைசியாக எந்த கேஸை விசாரிச்சாருன்ற மாரி இவங்க கேட்க, அதை நீங்கள் ரிப்போர்ட்டர் லீ கிட்டே கேட்டுக்கோங்கன்ற மாரி இங்கே இருக்கிற சியோ சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜின்மே ரிப்போர்ட்டர் லீ இறந்துட்டாருன்னு இங்கே ஒரு சோகமான விஷயத்த சொல்ல அதை கேட்டு இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல ரெண்டு பேரும் ரொம்ப சத்தம் போடுறதுனால கடைசியாக அந்த இடத்துக்கு காட்ஸ் வந்துட்டாங்க. அங்கே வந்தவருமே சியோவை அடிக்கலான் ட்ரை பண்ணும்போது முன்னவே சில மார்ஷியல் ஆர்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுனால அந்த இடத்துல ஈஸியாகவே ஜின்னை அவர் அடிச்சிடறாங்க. ஆனால் மிச்ச காட்ஸ் வந்ததுனால ஜின்னால் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த காட்ஸ்லாம் ஜின்னை வெளியே தூக்கி எறிகிறாங்க. அதே சமயத்தில் தான் சியோ திரும்ப கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட்டர் லீ கடைசியாக செக்ஸ் டிராஃபிக்கிங் க்ரைமை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரா. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர் லீ முக்கியமாக கனெக்ட்னு ஒரு ஆப்பை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஆப் மெயினாக ப்ராஸ்டியூஷனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பாக, அதை பற்றி தேடுங்கன்ற மாரி சில பேசிக்கலான இன்ஃபர்மேஷனை இவங்க ஜின் கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு ஆப்பை பற்றி பேசுகிறாங்களே, ப்ராஸ்டியூஷன் ஆப் தான். அந்த ஆப்புக்கு கனெக்டாகவே இருக்கிற மாரி ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க பேர் மின்சுன்றது. இவங்களுடைய ஹஸ்பண்டுமே அதிகமாக இவங்களை கொடுமைப்படுத்துவார்னு இருக்கிறேன். இவங்க உடம்பு முழுக்க அவ்வளோ காயங்கள் இருக்குது. இவங்க கடைசியாகப்பட்ட பெயின் கில்லர்ஸை போட்டுக்கிட்டு தான் வீட்டுக்கே வராங்க. கடைசியாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து இவங்க தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி இவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து சில இடத்துல ஒழிஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு சில டைமுக்காக காத்து இருக்கிற மாரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமுக்குள்ளார என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்காக இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் பேஸ்பால் பேட்டோட இவங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க பயந்துக்கிட்டு அப்படியே வெளியே போகலான்னு இருக்காங்க. திடீர்னு இவங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிருவாரு. அதில் இவங்க வேகமாக காட்டுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியாக அவங்க காத்து அந்த டைம் ஃபினிஷ் ஆக அட்ரஸ் சில ஆட்கள் வந்து இவங்க ஹஸ்பண்டை போட்டு தாழ்ற மாரி காமிக்கிறாங்க. யாருன்னு இவங்கன்னு நமக்கு சரியாக காமிக்கல. நான் முன்னவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ராஸ்டியூஷன் ஆப். அந்த ஆப் தான் கனெக்ட்
கனெக்ட்ன்றது அந்த ஆட்கள் மொத்த பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் அடையாளமே இல்லாத மாரி மொத்த விஷயத்தையுமே தொடச்சி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. கடைசி அவங்க அடிப்பட்ட மின்சுவையுமே ரெக்கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல இருக்கிற மொத்த காயத்தையுமே சரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சுவோடைய ஃபோனில் அந்த கனெக்ட்ன்ற ப்ராஸ்டியூஷன் ஆப்புமே இருக்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டல் சீனுக்கு வந்தால் அந்த இடத்துல யோனும் அதுக்கடுத்ததாக சியோனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சியோன்மே என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்களுக்கு இப்போதைக்கு சில டீட்டெயில்ஸ் தெரிய வேண்டியதாக இருக்குது. அதனால் நாங்கள் ரிப்போர்ட்டர் லீயோடைய ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை யோஜியாங்க அந்த ஃபோனை தூக்கி போடாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போக, இதை கேட்ட யோன் என்ன பண்ணுறாங்கன்னா யோஜியாங்க கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர் லீயோடைய ஃபோனை நீ என்ன பண்ணேன்னு கேட்க, அவங்களுமே அந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு லாயராக வேணான்னு ஓவராக கத்த, இதில் யோனுக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருச்சு. அதில் யோன் அவங்க போட்டிருக்க போர்வையை கட்டும் போது அதில் யோஜியாங் அவங்க கையை சொரிஞ்சு இருக்காங்கன்ற விஷயம் யோனுக்கு தெரிய வருது. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு இப்போ போய் சொல்கிற அப்படின்னா, நீ ரிப்போர்ட் வெளியே கொள்ளலை, வேறு யாரோ ஒருத்தவங்க தான் கொண்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக மொத்த உண்மையுமே வெளியே கொண்டாடுவேன். உன்னுடைய நாட்களை நீ எண்ணிக்கிட்டு நீ சொல்லலைனாலும் நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வெளியே கொண்டாந்து தருவேன்ற மாரி அவ்வளோ டெரராக பேசுவாங்க. சீன் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல பேசுகிற வார்த்தைகள்லாம் செம கூஸ் பாமிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சீனுமே மேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல யோஜியாங் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. டிடெக்டிவ் என்னை காப்பாற்றுங்கன்ற மாரி பயங்கரமாக கத்த, அதெல்லாம் யோனை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அந்த சமயத்தில் யோன் ஜின்னுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம யோசிச்சது சரிதான், யோஜியாங் இன்னும் ரிப்போர்ட்டர் லீயை கொல்லலைன்னு சொல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஜின்மே நான் அதை முன்னவே கண்டுபிடிச்சிட்டேன். ரிப்போர்ட்டர் லீயை கொன்னது கனெக்ட்னு ஒரு ப்ராஸ்டியூஷன் சைட் தான். அவர் கடைசியாக செக்ஸ் டிராஃபிக்கிங் க்ரைமை தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவங்க தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, இது மொத்தத்தையுமே இந்த சைடு இருக்க யோனும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடைசியாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்குன்ற விஷயமும் இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலி இது மொத்தத்துக்கும் காரணம் அந்த கனெக்ட்ன்ற ஆப் தான். அவங்க தான் யோஜியாங் கையில் ரிப்போர்ட்டர் லீயை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொல்ல வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் லீ இறந்து போய் யோஜியாங் இந்த இடத்துல ஃப்ரேமை ஒத்துக்கிட்டாங்க. அந்த மொத்த உண்மைகளுமே நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது. அதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் காமிக்க, இது மொத்தத்தையுமே கேட்டுக்கிட்டா யோன்மே அவங்க வீட்டுக்கு போகலான்னு இருப்பாங்க. ஆனால் எதிர்பாராததுல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க யோனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாருன்ற விஷயத்தை நம்ம காமிக்கல. அவங்களுமே கிட்டத்தட்ட அந்த கனெக்ட்ன்ற ஆப்பை சேர்ந்தவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுமே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மூலியமாக தான் நான் சொல்கிறேன். அவங்க தான் இப்போதைக்கு யோனை தாக்க வந்திருக்க முடியும் நமக்கு தெரிய வருது. இந்த கனெக்ட் ஆப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் யோனுக்கு அடிக்கடிக்கு சில ஃப்ளாஷ்பேக் வர மாரி காமிக்கிறாங்க. யோனுடைய பாஸ்ட் என்ன, இதுக்கெலாம் பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம போக போக தான் பார்க்கணும். கண்டிப்பாக சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். போக போக சில எபிசோட்ஸ் தான் அருமையாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸை அவங்க தாறுமாறாக மேக் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோடில் போகலாமன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு போங்க. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃபன் கைஸ்.